இப்போ பாருங்கள் இந்த நம்பரில் 701 மைனஸ் 88 இப்படி வந்தால் as usual தான் 701 அப்படியே எழுதிக்கணும். இந்த லாஸ்ட் நம்பர் மைனஸ் இப்படியே போட்டுக்கிட்டு எப்போவுமே மைனஸ்க்கு ஆர் ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர் எல்லாமே லாஸ்ட் லைன் எழுதணும். ஸோ as usual 8 இங்கே எந்த நம்பரும் இல்லை. ஸோ அதனால நான் இங்கே 0 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் 1ல் 8 போகாது. நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் நம்பரில் போய் வாங்கணும். இங்கேயும் 0 இருக்கிறதுனால நம்மளால் வாங்க முடியலை. ஸோ அதனால் இன்னொரு நெக்ஸ்ட் நம்பருக்கு நம்ம போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அப்போது இங்கே 6 ஆகிடும். அப்புறம் இந்த 0 ஃபஸ்ட் அப்படியே எழுதிக்கணும். இந்த 1 வாங்கினது இங்கே எழுதிக்கிறேன். பாருங்கள் இப்போது 10 ஆகிடுச்சு இது. அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம இங்கே 1 வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வாங்குறப்போ இங்கே பாருங்கள் இந்த 1 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 1 இப்போ இங்கேலேருந்து 1 வாங்குறோம் இல்லையா, அதுதான் இங்கே முன்னாடி வரும். ஸோ 11லேருந்து 8 போனால் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைன் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11ல் 8 போகிற மாதிரி அடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்புறம் பாருங்கள் எத்தனை பேலன்ஸ் இருக்குது, 3 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த லைன் அடிக்காமல் இருக்கோ அந்த லைனை மட்டும் கவுண்ட் பண்ணி இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 9ல் 8 போனால் as usual உங்களுக்கு தெரியும் 9ல் 8 போனால் 1. இப்போது 6 கீழே 0 தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ இங்கே 6.